செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன்மார் விஸ்வநாதர் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் வசந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சி தொகுப்பு உரையாற்றிய செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். திவ்ய பிரபந்தம் என்பது வைணவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு வேத நூல் என்று சொல்லலாம். 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களின் தொகுப்பு தான் இந்த திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் என்றது பேரு. 4000 பாடல்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த 4000 பாடல்களை நம்ம பார்க்க போகிறோமானா இல்லை, அதில் சில குறிப்பான பாடல்களையும் அந்த பாடல்களை பாடிய ஆழ்வார்களின் சிறப்புகளையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆழ்வார்கள் என்ன அப்படி பாடியிருக்காங்கன்னா, பெருமாளை அப்படி ஆழ்ந்து பக்தியில் தோய்ந்து பாடிய பாடல்கள் தான் திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் அதுக்கு என்ன பொருள் என்றால், ஆழங்கால் பட்டவர்கள், அதாவது பக்தியிலே ஆழங்கால் பட்ட மிகச்சிறந்த ஞானிகள் இந்த ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் பாடிய திருமாலை பற்றிய பாசுரங்கள், பாடல்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தெரியும், பாடல் கேட்கும்போது நமக்கு தெரியும். இந்த ஆழ்வார்கள் பாடிய பெருமாளையும் பெருமான் வழி அந்த இடங்களையும் கோயில்களையும் நம்ம இப்போ தான் பாடியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆழ்வார்கள் வந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஆனால் இந்த பெருமாளை பற்றியும் பாரதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் 2000 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் பாடி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் மிக பெரிய ஆச்சரியமான சமாச்சாரம். என்ன அப்படி எங்கே அப்படி பாடியிருக்காங்கன்னு கேட்டால், சிலப்பதிகாரத்திலே பெருமாளை பற்றிய பாடல் இருக்குது. சிலப்பதிகாரம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி சேப்பத்தம்பியொடும் காண்போந்து சோரனும் போர்மொடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியன்ன செவியே, பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமல உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பாதாம் கண்ணன்ன கண்ணே, மடந்தாளும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்வால் நாற்று செய்யும் போற்ற படந்தார நம் முழங்கப் பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்ன நாவென்ன நாவே. என்ன பாடல்ங்க இது! சிலப்பதிகாரத்தில் வருகிற பாடல். சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணையும் மதுரைக்கு போயிருக்காங்க. மதுரையில் கோவலன் சிலம்பை விற்க போகும்போது சில தீய அறிகுறிகள் தோன்றுகிறது. கண்ணகியை மாதுரிங்கிற ஆயர்குல பெண்மணி வீட்டில் விட்டுட்டு போகும்போது சில தீய அறிகுறிகள் தோன்றுகிறது. சில தீய அறிகுறிகள் தோன்றினால் அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பாடல்கள் பாட வேண்டும். இறைவனை துதித்து பாடினால் அந்த தீய அறிகுறிகள், தீய செயல்கள் அகன்று போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள். நம்முடைய பண்பாடு அது. அப்பேற்பட்ட அந்த பண்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பாடல்கள் பாடப்படுகிறது. என்ன பாட்டுனா, மூ உலகும் ஈரடியான் முறை நிரம்பா.
இந்த உலகத்தை 2 அடிகள் அளந்தானே வாமன அவதாரம், அதை பற்றி பேசுகிறார்கள். ராமாயணத்தில் காட்டுக்கு போனானே ராமன், அதை பற்றிய ராமாயணத்தை பற்றி குறிப்பு வருகிறது. இதெல்லாம் மேலே பஞ்சவர்க்கு தூது நடந்தானை, பஞ்சபாண்டவர்களுக்காக பாரத போருக்கு முன்னால துரியோதனிடம் தூது போனானே கண்ணன், அதை பற்றியும் பேசுகிறார்கள். அப்போ இந்த கண்ணனை பற்றியும் பெருமாளை பற்றியும் இன்று நேற்றல்ல 2000 ஆண்டுகளாக நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய தொன்மையான அந்த பாடல்கள், பெருமாளை பற்றிய பாடல்கள் அவ்வளவு தொன்மையானது, சிறப்பானது அப்படிங்கிறத நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திவ்ய பிரபந்தம்ங்கிறது கிட்டத்தட்ட 12 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்மணி ஆண்டாள் நாச்சியார், மற்றவர்கள்லாம் ஆண்கள். இந்த 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் பெருமாளை பற்றியே பாடினார்கள். பெருமானுடைய சிறப்பையும் அவருடைய பெருமையையும் பேசியவர்கள். ஆனால் ஒரே ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருங்கிறவர், அவருடைய குருநாதரான நம்மாழ்வாரை பற்றி மட்டும்தான் பாடினார். அவருக்கு பெருமாள்லாம் பெரியதாக தோணலை, குருதான் பெரியவர் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தன் குரு நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே பாடினார். அது மதுரகவி ஆழ்வார். மற்ற 11 ஆழ்வார்களும் பெருமாளை பற்றி மிக அற்புதமான பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர், இந்த திவ்ய பிரபந்தத்தில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு சென்னைக்கு பக்கத்தில் திருநின்ற ஊர் அப்படிங்கிறது தான் ஊர். அந்த திருநின்ற ஊரில் பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாளுக்கு பேர் பக்தவச்சல பெருமாள். தாயாருக்கு பேர் என்னை பெற்ற தாயார். இந்த 2 பேரும் அங்கே குடிகொண்டிருக்கிறார்கள், பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள். இந்த திருநின்ற ஊரில் இருக்கிற திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, அவர்களை பாடாமல் அங்கேருந்து அப்படியே போய் மகாபலிபுரத்தில் போய் அங்கே பாடணும்னு போகிறார். திருமல்லை தலசயனம்னு மகாபலிபுரத்துக்கு பேர், மகாபலிபுரம். இதை பார்த்துட்டு தாயார் பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் திருமங்கை என்ன பண்ணுறான்னு, நம்மளை பாடாமல் எங்கேயோ போய் திருமல்லை தலசயனத்துக்கு போயிட்டுருக்கான், நீங்கள் ஒன்று செய்யுங்க, அவனை போய் பார்த்து ஒரு பாடல் எழுதிட்டு வாங்க. பெருமாள் ஓடுறார். யார் பின்னால்? திருமங்கை ஆழ்வார் பின்னால் ஓடுறார். ஓடி போய் அவன் பின்னால் நிற்கிறார். திருமங்கை ஆழ்வாருக்கு தெரிஞ்சுது பெருமாள் பாடல் வாங்கிறதுக்காக வந்து நிற்கிறாரு. உடனே ஒரு பாடல் பாடினார். இந்த பாடலை வாங்கிட்டு பெருமாள் தாயார்கிட்ட ஓடுறார். ஓடி போய் பாடலை காமிக்கிறார். அப்போ தாயார் சொல்கிறாங்க, இந்த திருமங்கையை பாருங்கள், அவன் எல்லாருக்கும் பதிகம் பாடுறான், 10 பாடல் பாடுகிறான், நமக்கு ஒரு பாடலா, போய் மறுபடியும் அவன்கிட்ட 9 பாடலை வாங்கிட்டு வாங்க. மறுபடியும் பெருமாள் ஓடுறார். ஓடி போய் அவர் அங்கேருந்து திருக்கண்ணமங்கை போயிட்டார். அங்கே போய் 9 பாடல்களையும் வாங்கி கொண்டு வருகிறார். அப்போது இந்த ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் மேலே பெருமாளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தது, எவ்வளவு பக்தி இருந்தது. ஆழ்வார்கள் பெருமாளிடம் காட்டிய பக்தியை விட பெருமாள் ஆழ்வார்களிடம் காட்டிய பக்தி மிகச்சிறந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா தமிழ் பாசுரங்கள் மேலே பெருமாளுக்கும் பரந்தாமனுக்கும் எவ்வளவு பெரிய இஷ்டம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பாசுரங்களை நாம் ஏன் பாடணும்னா, தமிழ் பாசுரங்கள் பாடல்கள் அவ்வளவு சிறப்பானவை. இந்த திருமங்கை ஆழ்வார் மறுபடியும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணார்னா, இந்தலூர் அப்படின்னு பேர். இந்த இந்தலூருக்கு போகிறார். இந்தலூருக்கு போகும்போது கதவு பூட்டி இருக்கு. பெருமாள் கோயிலுக்கு போகிறார். ரொம்ப தூரத்திலேருந்து நடந்து வருகிறார். வந்து பெருமாளை தரிசிக்கணும்னு போனால் கதவு பூட்டி இருக்கு. அவர் போகிற நேரம் கதவு திறந்திருக்க வேண்டிய நேரம், ஆனால் கதவு பூட்டி இருக்கு. இவருக்கு என்னென்ன புரியலை. போய் உங்க உட்காந்துட்டு, எவ்வளவு தூரத்திலேருந்து நான் வந்திருக்கேன், உன்னை பார்க்கறதுக்கும் உன்னுடைய தரிசனத்தை பெறுவதற்கும் நான் வந்தேன், நீ கதவு பூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படியே கோபத்தில் பாடுறார் திருமங்கை ஆழ்வார். பாடிட்டு இருக்கும்போது ஒரு 2 பாட்டு 3 பாட்டு 8 பாட்டு 9 பாட்டு பாடியாச்சு. 9 பாட்டு பாடியும் கதவு திறக்கலை. உடனே கோபத்தில் வாசி வள்ளீர் இந்தலூரில் வாழ்ந்து போதீரேன்னு கோபத்தில் பேசிட்டார். நான் இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன், எனக்கு கதவை திறந்து உன்னுடைய தரிசனத்தை எனக்கு தரணும், தராமல் போயிட்டேன்னா நல்லா வாழ்ந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்லிட்டாரு. ஒரு கோபத்தில் சொன்னவுடன்
கதவு திறந்தது, பெருமான் தரிசனம் காட்டினார். அவன் சொன்னாரான், டேய் 10 பாட்டை உன்னுடையமிருந்து கேட்பதற்காக தான் நான் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன. அப்போ ஆழ்வார்களுடைய பாடல்களை எம்பெருமான் எவ்வளவு தூரம் ரசித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி காஞ்சிபுரம் பக்கத்தில் திருவெக்கா அப்படின்னு ஒரு ஊர். திருவெக்காவில் திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறவர் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு உதவியாளர், அவர் பேர் கணிகண்டன். இந்த கணிகண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கணிகண்ணன் ஒரு நாள் பார்க்குறான், அந்த கோவிலில் கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வயதான பெண்மணி, வயசாகிடுச்சு, கூன் விழுந்தது, சரியாக வேலை செய்ய முடியல. அப்போ இந்த கணிகண்ணன் பார்க்குறான், இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தா, இளமையாக இருந்தா, நல்லா இன்னும் சுறுசுறுப்பாக கூட்டி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட ஒரு பாட்டு பாடுறார். அந்த எம்பெருமான பாட்டை கேட்ட உடனே இந்த பெண், வயதான பெண்மணி இளமையாக மாறுகிறாள். இதை கேட்ட உடனே ஊருக்கெல்லாம் செய்தி பரவுது, மன்னனுக்கும் செய்தி போயிட்டு. மன்னன் பார்த்தான், எனக்கு வயசாகுது, கணிகண்ணனை கூப்பிட்டு எவனா ஒரு பாட்டை பாட சொல்லுங்க, நானும் வயசு குறைந்தவனாக வந்து விடுவேன், நல்லா இருக்குமே, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாமே அப்படின்னு சொல்லி கணிகண்ணனை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லு அப்படின்னு சொன்னான். கணிகண்ணன் சொன்னான், நான் பெருமாளை பற்றி தான் பாடுவேன், மனிதர்களை பற்றி பாட மாட்டேன்ட்டான். பாருங்க, ஒரு மன்னன் உத்தரவு போடுறான், உத்தரவை கேட்டு மாட்டேன்ட்டார். என்னால் முடியாது, என்னை பாராட்டி போற்றி உன்னால் பாட முடியலைன்னா இந்த ஊரில் உனக்கு இடம் இல்லை, வெளியில் போன்ட்டார் மன்னர். நாட்டை விட்டு வெளியில் போ, நாட்டை விட்டு வெளியில் கிளம்பி கொண்டிருக்கிறான் கணிகண்ணன். அப்போ திருமழிசை ஆழ்வார் பார்க்குறார், என்னடா ஆச்சுன்னு கேட்குறார். இந்த மாதிரி மன்னன்கிட்ட போய் நின்று அவரை போற்றி ஒரு பாட்டு பாட சொன்னார், நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்ன நாட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு, நான் போயிட்டுருக்கேன்னு. அப்போ திருமழிசை ஆழ்வார் சொன்னார், ஏன்னா நாம் இந்த மன்னனை நம்பியாக இருக்கிறோம், அவர் உன்னை வெளியில் போன்னு சொல்லிட்டாருன்னா உன்னோடு சேர்ந்து நானும் வெளியில் வரேன், ஏன்னா நம்ம 2 பேருக்கு இங்கே வேலை இல்லை, வா 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன்னா நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்தது இந்த மன்னனை நம்பியாக வாழ்ந்தோம், பெருமாளை நம்பி அல்லவா வாழ்ந்தோம், பெருமானை நம்ம எப்படி கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கோம், உன்னைய வெளியில் போய் சொன்னவொன்னே மன்னன் வெளியில் போய் சொன்னவொன்னே நீ வான்னு சொல்கிறதுக்கு முன்னாலே நான் உங்க கூட வந்தேன் இல்லை, அப்போ நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு இந்த நாட்டை விட்டு வெளியே போகும்போது பெருமாள் நம்ம கூட சேர்ந்து வந்திருக்கணுமா இல்லையா, அவர் வராமல் அங்கே என்ன பள்ளி கொண்டுட்டு இருக்கார், வா போய் கூட்டிகிட்டு வரலான்னு 2 பேரும் போகிறாங்க. பெருமாளை போய் கணிகண்ணன் போகின்றான், உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் வாண்டர். பெருமாள் என்ன பண்ணாரா, பாம்பு படுக்க உதறி தூக்கி கையில் வச்சுக்கிட்டு பின்னால் எங்கடா போகணும், வாங்கடா போகலான்னார். 3 பேரும் போய்கிட்டே இருக்காங்க. ஓரிரவு இருக்கை அப்படிங்கிற ஒரு ஊர், இன்றைக்கும் அந்த ஊருக்கு பேர் ஓரிக்கைன்னு இருக்குது. அந்த ஓரிரவு இருக்கையில் போய் நல்லா வனம் நல்ல மரங்கள் சூழ்ந்த இடம், அங்கே போய் இந்த இடத்துல நல்லா இருக்குது, பெருமாளை பாயை விரித்து கொள்ந்தார். பாயை விரித்து பெருமான் படுத்திருக்கார். எங்கே கட்டாந்தரையில் படுத்திருக்கிறார். இந்த செய்தி மன்னனுக்கு போச்சு. மன்னன் பார்த்தா, ஐயோ பெருமாளே போயிட்டாரா அப்படின்னு சொல்லி ஓரிக்கை அந்த ஊரில் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி பெருமாள் வந்தார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்போது ஆழ்வார்கள் அடியார்கள் கேட்டதை செய்யக்கூடிய இடமாக நாம் இதை பார்க்கிறோம். அடியார்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யும் பொறுப்பை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். இது திருமழிசை ஆழ்வாருடைய சிறப்பு. அடுத்த ஆழ்வாரில் ரொம்ப முக்கியமான ஆழ்வார் பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வார் அவர் பேரே இருப்பதிலே பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வார் இந்த பெரிய ஆழ்வார் என்ன செய்கிறார்னா, திருவல்லிபுத்தூரில் வடபத்திர சாய் அந்த கோவிலில் எம்பெருமானுக்கு வழிபாடு செய்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் போது மதுரையில் வல்லப பாண்டியன் ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த வல்லப பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த வல்லப பாண்டியன் என்ன செய்கிறான், அப்படியே
நகர்வலம் போகிறான். மாறு வேடம் போட்டு நகர்வலம் போகிறான். அன்னைக்கு மன்னர்கள் நகர்வலம் போய் மக்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்போ நகர்வலம் போகிறார். ஒரு திண்ணையில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். அவர் பார்த்த உடனே மன்னனுக்கு என்ன தெரியுது? இவர் நம்ம ஊர்க்காரர் இல்லை, இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை. அவர் எழுப்பி, ஐயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் கேட்டார். ஒரு மன்னன் ஒரு திண்ணையில் படுத்துட்டு ஒரு மனுஷனை பார்த்துட்டு இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டால் அப்போ மன்னன் எந்த அளவுக்கு இருந்திருக்கான்? அந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி அன்றைக்கு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை அவனை கூப்பிட்டு, என்னப்பா நீ யார் என்னன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நான் வேறு நாட்டுக்காரன், பக்கத்து நாட்டுக்காரன். நான் இந்த மாதிரி வடதிசையில் போய் புண்ணிய நதிகளில் நீராடி அங்கே கோயிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். களைப்பாக இருந்தது, இன்று படுத்திருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு எங்கள் நாட்டுக்கு போய் விடுவேன்னார். அப்போது மன்னன் சொன்னால், பெரியவராக இருக்கீங்க, நிறைய வடதிசை போய் புண்ணிய நதிகளை நீராடி வந்திருக்கிறீர்கள், மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறீர்கள், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க. அன்றைக்கு மன்னன் ஒரு சாதாரண குடிமகனை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வாதம் செய்துவிட்டு போங்கன்னு சொல்லுகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதை பார்த்துட்டு அவரும், சரி நீ இவ்வளோ தூரம் கேட்குற, எறும்புகளைப் போல் வாழ கற்றுக்கொள் அப்படின்ட்டு போகிறார். சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் மன்னர் அரசவையை கூட்டுகிறார். இந்த மாதிரி ஒரு ஞானியை பார்த்தேன், அவர் எறும்புகளைப் போல வாழ கற்றுக்கொள்னு சொன்னார். எறும்புகளுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் மந்திரிகள் யாருக்கும் தெரியவில்லை. எறும்புகளுக்கு என்ன சிறப்பு தெரியல. உடனே முரசறிந்து யாராவது இதை பற்றி தெரிந்தால் அவர்கள் வந்து அதை சொல்லி சன்மானம் பெற்றுக்கலாம், பொற்கிளி அப்படின்னு சொல்லி பரிசு அறிவிக்கப்பட்டது. அப்போ வடபத்திரசாயி கோயிலில் இருக்கிற பெரியாழ்வாருக்கு கனவுல பெருமாள் வந்து, நீ போய் மதுரை மன்னனுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டு வா அப்படின்னு சொல்கிறார். பெரியாழ்வார் பார்க்குறார், எனக்கு படிப்பு இல்லை, அங்கே மேடையில், ஏன்னா மேடையில் ஏறும்போது அங்கே கேட்பாங்க உனக்கு குரு யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா குரு இருந்தால் தான் அன்றைக்கு மேடையில் ஏறி பேச முடியும். எனக்கு குருன்னு யாரும் இல்லையே. குரு யார் இல்லையா? நான் யாரையா உனக்கு? நான் குரு தானே உனக்கு. வடபத்திர சாயி தான் என் குருன்னு சொல்லிட்டு போய் நீ அதற்கு விடை சொல். போனார். போய் ஒரே ஒரு பாடல் தான் பாடினார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கரத்தரவனை பள்ளியானேன் பாட்டை பாடினார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம நல்லா இருக்கிற காலத்தில், இளமையாக இருக்கிற காலத்தில் கோயிலுக்கு போகிறோம், ஆண்டவனை சேவிக்கிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். வயசாகி போச்சு, கோயிலுக்கு போக முடியல, அந்த சமயத்தில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஆண்டவன்கிட்ட என்ன கேட்டுக்கணும்? நான் இளமையாக இருக்கும்போதே, நான் நன்றாக இருக்கும்போதே வந்து உங்ககிட்ட பேசிட்டேன், உன்னை பார்த்துட்டேன், உன்னை கும்பிட்டேன், அதையெல்லாம் மனசில் வச்சுக்கோ. என்னால் வயசான காலத்தில் வர முடியாமல் போச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதை பயன்படுத்திக்கொள். அதான் பாட்டு. எறும்புகளுக்கு என்ன சிறப்புனா இதுதாங்க. எறும்புகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. எறும்புகள் என்ன சிறப்புனா, கோடை காலத்திலே குளிர்காலத்திற்கு வேண்டியதை சேமிக்கும். எறும்புகள் சுறுசுறுப்பானவை. ஒரு எறும்பு ஒரு இடத்துல அப்படியே நிற்கிதுன்னா அந்த எறும்பு இறந்து விட்டது என்று பொருள். உயிரோடு இருக்கும்போது எந்த எறும்பும் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கை வேலை சமன்பாடு உள்ளது எறும்புக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுங்க, நம்முடைய எடையை காட்டிலும் நம்முடைய எடை களவு தான் நம்ம எடையை தூக்க முடியும். நான் 70 கிலோ இருக்கேன்னா என்னுடைய முதுகில் 70 கிலோ மூட்டையை, அரிசி மூட்டையை தூக்கி வச்சா தூக்கிட்டு போகலாம். 71 கிலோ தூக்குனா தூக்க முடியாது. நம்முடைய எடையை காட்டிலும் ஒரு அளவுக்கு தூக்க முடியாது. ஆனால் எறும்புகள் தன்னுடைய எடையை காட்டிலும் 8 மடங்கு எடையை தூக்குகிறது. என்னன்னா, எறும்புகளுக்கு பொறுப்புகள் இருக்கிறது, நமக்கு பொறுப்புகள் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? உரிமையை பற்றி பேசுகிறோம். எனக்கு இந்த அரசு என்ன செய்தது, ஆனால் நம்முடைய கடமையை செய்ய மறந்து போகிறோம். குப்பை கிடக்குது பார்த்துட்டு பேசாமல் போயிட்டுருக்கோம். அப்போ நம்முடைய கடமையை செய்யவில்லை, நம்முடைய பொறுப்பை நாம் மறந்து விட்டோம். பொறுப்புகளை நாம் உணர வேண்டும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை எறும்புகள் பேசுகிறது. இதை சொன்ன ஒன்று தான் மன்னனுக்கு புரிந்தது. கோயிலுக்கு போய்
இளமையாக இருக்கும்போதே நம்ம புண்ணியத்தை சேகரித்து கொள்ள வேண்டும். அந்த புண்ணியம் உன்னால் பின்னர் காலத்தில் வயசான காலத்தில் உதவும் என்கிற மிகப்பெரிய கருத்தை மன்னன் புரிந்து கொண்டான். பொற்களியை கொடுத்தான். அது மட்டும் இல்லை, பட்டத்து யானை மேலே பெரியாழ்வாரை ஏற்றி அந்த கூடலக பெருமான் கோயில் மதுரையில் நடக்குது. அந்த சம்பவம் கூடலகர் கோயில் இருக்குது. அந்த கூடலர் கோயிலுக்கு பக்கத்தில் பட்டத்து யானையில் பெரியாழ்வாரை ஏற்றி தாரை தப்பட்டங்க முழங்க அப்படியே ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்வலத்தை பார்த்த எம்பெருமான் என்ன பண்ணாராம், நம்முடைய அடியார் நம்முடைய ஆழ்வார் பட்டத்து யானையில் போகிறான்னு சொல்லி மேகத்துக்கு இடையில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காராம். பெரியாழ்வார் பார்க்குறார். ஐயோ, எம்பெருமான் அங்கேருந்து பார்க்குறாரு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, கண்ணுப்பட்டு போயிடும், நீங்கள் நின்று பார்க்காத, உனக்கு கண்ணுப்பட்டு போயிடும், நீ போய் மறைஞ்சிக்கோன்னு சொல்லி பாடுகிற பாடல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு இறைவனுக்கு பல்லாண்டு பாடிய ஒரே ஒரு ஆள் பெரியாழ்வார். நம்மெல்லாம் நமக்கு பல்லாண்டு நாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாடுறோம். ஆனால் ஆழ்வார்கள் என்ன பாடுறாங்க, இறைவன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடிய மிகப்பெரிய செய்தியை நாம் திருவந்த திவ்ய பிரபந்தத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். பெரியாழ்வாரை பேசினா ஆழ்வார் நாச்சியாரை பேசாமல் இருக்க முடியாது. மார்கழி மாதம் ஆழ்வார் நாச்சியாரை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியுமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையிர் சீர்மல்குமாய் பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி அசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் பரிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதத்தில் ஏன் நாம் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம், மார்கழி பெருவிழா ஏன் நடத்துகிறோன்னா அதற்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. மார்கழி மாதத்தில் இன்றைக்கு அறிவியல் பேசுகிறது, ஓசோன் மண்டலம் பூமிக்கு அருகிலே வருகிற மாதம் மார்கழி மாதம். இந்த ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் வந்தால் நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா ஓசோன் படலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுன்னு இன்றைக்கி அறிவியல் பேசுகிறது. இதை நம்முடைய முன்னோர்கள் அப்போவே உணர்ந்து மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வாங்க, பஜனை பாடிட்டு சுண்டல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மற்றதெல்லாம் ரெண்டாவது, உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். இதைத்தான் அன்னைக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னடுடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டெலாம் நம்ம தினமும் பாடினால் நம்ம வீட்டிலே செல்வம் குவியும். ஏன்னு சொல்லிங்கன்னா நிறைய திருமணங்களில் இந்த பாடல் இப்போது பாடப்படுகிறது. முதல்ல கூட இந்த மாதிரி இல்லை. நிறைய திருமணங்களில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாடல்கள் பாடப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு சிறப்பான பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவை பாடல்கள் அத்தனை சிறப்புங்க. ஒன்றும் இல்லை, தமிழ் ஏன் இவ்வளவு தூரம் சிறப்பாக வந்திருக்கிறது, தமிழ் மெல்ல இனி சாகும்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்றைக்கும் சாகாது. ஏன்னா நம்முடைய இலக்கியங்கள் அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கு. நீங்கள் இந்த பாடல் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான்று கோவிந்தா இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன்னனோடு உற்றாமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். என்ன பாட்டுங்க. நம்ம காலை வேலைன்னு சொல்கிறோம். இதில் எந்த மொழியிலையும் இவ்வளவு தூரம் சிறப்பான வார்த்தைகள் கிடையாது.
காலை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லணும்னா ஏர்லி மார்னிங், அதிகாலை. நான் தமிழில் என்ன சொல்கிறாங்க, சிற்றம் சிறுகாலை, காலை ஏர்லி மார்னிங், அதுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் இருக்குது. அப்போது சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய். காலையில் எந்திரிச்சு வந்து நான் உங்களை பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான வரி. மற்றை நாம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நம்முடைய காமத்தையும் ஆசைகளையும் வேறறுத்து போவதற்கு உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமத்தை, அதாவது ஆசையை நாம் மறக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வழி? நீங்கள் ஆசையை மறக்கணும்னா, ஆசையை மறக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆசையை மறக்க முடியாது, அதிகமாகும். காமம் நீங்கள் அதை மறக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே மேலே தான் அதிகமாகும். அதை என்ன செய்யணும்? அதை மாற்ற வேண்டும், மடைமாற்றம் செய்ய வேண்டும். காந்தியடிகள் என்ன பண்ணார்? தன்னுடைய காமத்தை மறைப்பதற்கு தன்னுடைய மடைமாற்றம் செய்தார். தன்னை முழுக்க முழுக்க சுதந்திர வேள்வியிலே ஈடுபடுத்தி கொண்டார். அதுதான் மடைமாற்றம். ஆண்டாள் பாடுகிற பாடல் பாசுரங்கள் என்னென்னா, நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மடைமாற்றம் செய்து வேறு பக்கம், இறைவன் பக்கம், அன்பு உள்ளவர்கள் பக்கம் போனீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் அற்றுப்போகும். இப்போ அற்புதமான பாடல்கள் ஆண்டாள் நாச்சியார் பாடல்கள். அடுத்தது குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர். குலசேகர ஆழ்வார் ஒரு பெரிய மன்னன். அந்த மன்னன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு? ராமாயணத்தில் ராவணனை துவம்சை செய்கிறதுக்கு ராமன் படைகளோடு புறப்பட்டு போனார்ல, அதை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய ஆட்களை எல்லாம் படை வீரர்களை அழைத்து வாங்கள் நாமும் போருக்கு போகலாம்னாராம். எல்லா வீரர்களையும் போருக்கு போகணும்னு கூப்பிட்டு போனாராம். அப்போ எல்லாம் சொன்னாங்களாம், இல்லை இல்லை ராமாயண காலம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட ஆழ்வாராக குலசேகர ஆழ்வார் ஒரு மன்னனாக இருந்து அவர் எவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சுருக்காரு. நீங்கள் ராமாயணத்தில் கூடங்க, கம்ப ராமாயணத்திலும் சரி, எந்த ராமாயணத்திலையும் ராமனுக்கு தாலாட்டு பாடியதாக சரித்திரமே இல்லை. ஆனால் குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு தாலாட்டு பாடுறார். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கன்னி நன் மாமதில் படைசூழ் கணபுரத்தியன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்களுக்கு அருமருந்தே, கற்றவர்கள் தாம்பாலும் கணபுரத்தன் கருமணியே, சிற்றன்னை சொற்கொண்ட ஸ்ரீராமா தாளேலோ. தாலாட்டு பாடுகிற அந்த காட்சி குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்குது. சிற்றவிதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாளேலோ. சித்தி பேரை கேட்ட, சித்தி பேர் சொன்னதெல்லாம் நீ செஞ்ச. ஏன்னா நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? அம்மா சொன்னதை தான் செய்வோம், சித்தி சொன்னதை செய்ய மாட்டோம். ஏன்னா சின்னம்மானா அவருக்கு அவ்வளவு மதிப்பை நாம் கொடுப்பதில்லை. ஆனால் ராமன் சித்தி சொன்னதை, சின்னம்மா சொன்னதை செய்தான். ஆழிசு உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புலிவன் காலம் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என இயம்பினன் அரசன். முந்தா நாள் மருத்துவர் பேசும்போது சொன்னார், பாட்டு பாடினார். நீ போய் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் தான் ஆட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசர் கட்டளையிட்டிருக்கிறான்னு சொல்லி சின்னம்மா கைகேயி சொல்கிறார் ராமன்கிட்ட. ராமன் என்ன சொல்ல தெரியுமா? மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனும், பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதொன்றோ. ராமன் என்ன சொல்கிறாரு? ஏம்மா, அரசர் சொன்னால் தான் நான் காட்டுக்கு போவேனா? நீங்கள் சொன்னாலும் நான் காட்டுக்கு போவேன். மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனும். நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேனா? ஏன் தெரியுமா? நான் காட்டுக்கு போய்விட்டால் இந்த ஆட்சியை யார் செய்ய போகிறார்? என் தம்பி பரதன். என் தம்பி பரதன் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் அல்லவான்னு சொல்கிற மிகப்பெரிய பண்பாட்டை நாம் கொண்டிருந்தோம். எங்க ஒரு பதவி கிடைக்குதுன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய போட்டி நடக்கிறது. அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளோ பெரிய சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்தவன் அதை துச்சமென உதறி தள்ளிவிட்டு வெளியில் போகிறான். அப்பேற்பட்ட பண்பாட்டை ராமன் மூலம் நமக்கு ராமாயணம் உணர்த்துகிறது. அதைத்தான் சொல்கிறாரு குலசேகர ஆழ்வார் இந்த பாடல்களில். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப அவர் என்ன, அவருக்கு திருவேங்கடன் திருப்பதி மேலே ரொம்ப பெரிய பிரியம். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரால் அல்லல் இடமல்லால்
கூனேறி வாழும் இடத்தாந்தன் வேங்கெடுத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேன்னு. எனக்கு இந்த உடம்பில் இந்த செல்வம், இந்த சுகம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் என்ன இணைக்கிறேன்? எனக்கு அந்த திருப்பதி மலையில் குளம் இருக்குல்ல, அந்த குளத்தங்கரையில் நிறைய பறவைகள் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பறவையில் ஒரு பறவையாக நான் பிறக்க மாட்டேனான்னு சொல்லி அப்படி ஏங்கி தவிக்கிறார். ஏன்னா திருவேங்கடமலையில் பெருமாளை பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த பெரும் பாக்கியம் எனக்கு இருந்தால் போதும் சொல்லி சொல்லுகிற ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். ஏன்னா இந்த மாதிரி சைவத்திலையும் நிறைய பேசுகிறாங்க. ஊற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்திரியும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசித்திருக்க வேண்டுமெனு சொல்லி மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடுவார். அவர் என்ன கேட்கிறார்? எனக்கு மனசு எப்படி மனசு இருந்தால் போதும், ஒரு பசுவின் மனது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வேறு ஞானிகள் அப்படித்தான் யோசிக்கிறார்கள். இந்த குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறாரு? திருவேங்கடமலையில் திருப்பதியில் நான் அந்த குளத்தில் பாடித்திருக்கிற ஓடித்திருக்கிற ஒரு பறவையாக இருந்தால் போதும், எனக்கு அது புண்ணியம் சொல்லி மிகப்பெரிய ஒரு கருத்தை நம் முன்வைக்கிறார். எவ்வளவு பெரிய புண்ணியம் அது என்பதை நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது குலசேகர ஆழ்வார். நான் திருமங்கை ஆழ்வார் பற்றி சொன்னேன். திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடல் பாடினார். அதில் இன்னொரு முக்கியமான பாடல் உண்டு. காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, இந்த மாதிரி 4000 திவ்யம் பிரபந்தம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டார். 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறாங்க, 4000 பாடல் இருக்குதுங்கிறாங்க. ஆமாம் 4000 பாடல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை அந்த 4000 பாட்டை என்னால் பாட முடியாது, சரி ஒரு 30 பாட்டு இருக்குது பாவை பாடல், அதை பாடு அப்படின்னார் பெரியவர். 30 பாடல்லாம் பாட முடியாதுங்க. சரி என்ன தான் செய்யணும்னாரு. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு பாடலை பாடினால் 4000 பாட்டையும் பாடிய புண்ணியம் ஏதாவது கிடைக்கிறதுக்கு பாடல் இருக்கான்னு சொல்லுங்கன்னார். பெரியவர் சொன்னார் அதுக்கும் பாடல். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பர்லும் அருளொடு பெண்ணிலமளிக்கும் வளம் தரும் மட்டும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாயனும் நாமம். இந்த பாட்டு ஒரு பாட்டை பாடினீங்கன்னா இந்த 4000 பாடல்களை பாடிய புண்ணியம் உண்டாகும். இந்த பாட்டை பாடியவர் திருமங்கை ஆழ்வார். அப்புறமான பாட்டு. குளம் தரும் செல்வம் எல்லா பாட்டும் இருக்கும். நீங்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல என எல்லாம் தரும் அன்பெரும்பவர்க்கே கனம் தரும் பூங்குலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமிப்பட்டர் பாடினார்ல, அத்தனை செல்வங்களையும் இந்த பாடு கொடுக்குது. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிராயெல்லாம், அடியார்கள் என்ன துயரம் வந்தாலும் அதை சரி செய்யும். பெற்ற தாயினும் பெற்ற தாயை காட்டில் ஒருபடி மேலே போய் பெருமாள் உங்களுக்கு அருள் செய்வார். அற்புதமான பாடல். அந்த அற்புதமான பாடல்கள் இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் பாடிய பாடல். நீங்கள் திருவரங்கத்தில் தாங்க ஆழ்வார்கள் நிறைய பாடியிருக்காங்க. அத்தனை ஆழ்வார்களும் 11 ஆழ்வார்களும் பாடிய இடம் திருவரங்கம், ஸ்ரீரங்கம். கோயில்னு சொன்னால் சைவத்தில் சிதம்பரம் தான். அதே மாதிரி வைணவத்தில் கோயில் என்று சொன்னால் திருவரங்கம், ஸ்ரீரங்கம். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பெரும்பாலும் இரவு சயனிக்கிறதுக்கு திருவரங்கத்தில் போய் தான் சயனிக்கிறார்கள்ங்கிற ஒரு ஐதீகம். அதனால தான் திருவரங்கத்துக்கு அரங்கநாதனுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு, இவ்வளோ பெரிய மரியாதை. ஏன் ஸ்ரீரங்கத்தை போய் பார்க்கணுன்னா, பெருமாளை பார்க்கணுன்னா மணிக்கணக்கில் நிற்க வேண்டியிருக்கு. ஏன் காரணம் என்ன? இதுதான் அவருடைய சிறப்பு. இந்த திருவரங்கத்தை பற்றி நிறைய பாடியிருக்கு. தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தருங்க தம்பி பாடினார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. என்ன பாட்டுங்க! பச்சை மாமலை போல் மேனி, பச்சை மேனி, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் மாதிரி பச்சை மேனி, பவளம் போல் வாய். அச்சுதா அமரரே, எனக்கு இந்திரலோகத்தில் இந்திர பதவி கிடைத்தாலும் நாங்கள் போக மாட்டேன். யார்? தொண்டரடி பொடியாழ்வார் என்ன சொல்கிறாரு?
இந்திரலோகத்தில் இந்திரன் பதவி எனக்கு கொடுத்தாலும் வேண்டாம். யாராலங்க சொல்ல முடியும்? ஒரு ஆழ்வாரால் தான் சொல்ல முடியும். இந்திரலோகத்தில் இந்திர பதவி எனக்கு கிடைத்தாலும் வேண்டாம், அரங்கமா நகருளானே உன்னை நான் பாடி போற்றி கொண்டிருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பேசுகிறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனூலாவு புனிகூன் உண்டை கொண்ட ரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டையுண்டு நாரை பேய வாழை பேய நீளமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. சந்தம் பாருங்க, அருணகிரிநாதர் பாடிய சந்தப்பாடல் மாதிரி ஆழ்வார்கள் பாடிய பாசுரத்தில் சந்தம். இந்த பாடலை பாடித்தான் பாரதிக்கு ஒரு எழுச்சி வந்தது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, நண்டையுண்டு நாரை பேய வாழை பேய நிலமே அண்டை கொண்டு கண்டை மேயும் அந்த நீரரங்கமே. தமிழ் பாடல்கள் ஏன் பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தை நம்ம இப்படி ஆராதிக்கணும்னா எல்லா விதமான சிறப்புகளும் இந்த பாடல்களுக்கு இருக்கு. இதுக்கு அடுத்த ஆழ்வார் நம்மாழ்வார். நம்மாழ்வாருங்கிறவே நம்ம ஆழ்வார். அவருக்கு அப்படி ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, நம்மாழ்வார். அவர் நம்மை ஆள்பவர். இந்த நம்மாழ்வாருக்கு என்ன சிறப்புனா, அவர் எங்கேயுமே போகலை, ஆனால் எல்லா திவ்ய தேசங்களை பற்றியும் பாடியிருக்கார். அதுதான் உள்ள ஒரு சிறப்பு. எல்லா திவ்ய தேசங்களை பற்றியும் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். ஒரு கடவுள்னா எப்படி இருக்கணும் அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வரும் மதிநலம் அருளினன் எவனவன், துயரரும் சுடரொளி தொழுதொழு என் மனனே, அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரு சுடரொளி தொழுதொழு என் மனனே. ஒரு மனிதன்னா நம்ம என்ன கற்பனை செய்வோம்? நமக்கு தெரிஞ்சது ஒரு 6 அடி உயரம், ஒரு 2-3 அடி அகலம், இதுதான் ஒரு மனிதன். ஆனால் இறைவனுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? எவ்வளோ உயரம் இருப்பார், எவ்வளோ அகலம் இருப்பார், சொல்ல முடியுமா? இவர் சொல்றார், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், இந்த உலகத்திலே மிக உயரமானவன். எத்தனை அடி உயரம் இல்லை, உயரமானவன் யாரை சொல்லுகிறீர்களோ அவன். அதே மாதிரி எவ்வளவு ஆழமானவன் அவன். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வரும் மதிநலம், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளி யார்? எவன் மிகச்சிறந்த அறிவாளியோ அவன் இறைவன். மதிநலம் அருளினன் எவனவன், துயரொரு சுடரொளி. இந்த உயர்ந்த எம்பெருமானை நாம் பாடினால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. நம்மாழ்வார் பாடியது. கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லெரும் பாதியும் நன்றியே, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றும் நற்பாலுக்கு வைத்தன நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்னு சொல்லி ராமபிரானை பற்றி யார் பாடுறது? நம்மாழ்வார் பாடுகிறார். கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, படித்தவர்கள் ராமபிரானை தவிர வேறு யாரையும் படிக்காதீங்க. அது அயோத்தியில் இருப்பவர்கள் அப்படி இருந்தாங்களாம். அயோத்தியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ராமபிரானை பற்றியும் அவருடைய சிறப்புகளையும் பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள். கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. அப்பேற்பட்ட சிறப்பான பாடல்கள் நம்மாழ்வார் மூலம் பாடப்பட்டது. இது ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு ரொம்ப விசேஷம் என்னன்னா, நம்பில்லைங்கிறவர் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். திவ்ய பிரபந்தத்தை பற்றி விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்பில்லைங்கிறவர் பெரிய ஒரு மகான். அவர் இந்த திவ்ய பிரபந்தத்தின் சிறப்பு இந்த மாதிரி பாடல்களை பாடி அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் என்ன பண்ணாராம், இந்த விளக்கத்தை கேட்டே இருந்தவர் அவரால் அங்கே படுத்திருக்க முடியல, எந்திரிச்சு வந்துட்டாராம். விளக்கத்தை வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்பில்லை பேசுவதை கேட்டுவிட்டு வாசப்படியில் கையில் ஒரு கையில் செவத்தை பிடிச்சிட்டு ஒரு கையில் இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்று அந்த விளக்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் வியாக்கியானத்தை. அந்த ஊரில் அந்த கோயிலில் விளக்கு பிச்சைன்னு ஒருத்தன், அவன் பெருமாளோட பேசுகிறவன், அவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி விளக்கு பிச்சைன்னு சொல்லி அவன் பெருமாளோட பேசுவான்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. அவன் அந்த வாசலுக்குள்ளே, திருவரங்கம் கோயில் வாசலுக்குள்ளே போனவன் பார்த்தா எம்பெருமான் நின்றுட்டு விளக்கத்தை அந்த வியாக்கியானத்தை கேட்டுட்டு இருக்காரு. பார்த்துட்டு, ஐயோ என்ன நீங்கள் இங்கே நின்றுருக்கீங்க, போய் உள்ளே போய் படுத்துக்கோங்க, எல்லாம் கண்ணு பற்ற போகுது. யார்? கடை இறைவனுக்கு கண்ணுபட போகும்னு சொல்லி அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்.
நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கோங்க. அப்போது பாடல்களை பாடியது மட்டும் இல்லைங்க, இந்த பாடல்களுக்கு விளக்கத்தையும் வியாக்கியானத்தையும் சொல்வதையும் இறைவன் விரும்பி கேட்டிருக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மேலே ஆழ்வார்கள் முதல் வந்தவங்க, முதல்ல எந்த ஆழ்வார் அப்படின்னா திருக்கோவில் உள்ள பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், இந்த 3 பேர் தாங்க முதல்ல இந்த பாசுரங்களை பாட ஆரம்பித்தவர்கள். அவங்க என்ன பாடுறாங்க? பேயாழ்வார் முதல்ல அந்த திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். உலகளந்த பெருமாள், அந்த பெருமாளை சேவித்து விட்டு பேயாழ்வார் வெளியில் வர்றாரு. சரியான மழை, புயல், எங்கேயும் வெளிச்சம் இல்லை. அந்த கோயிலுக்கு எதிரே ஒரு வைணவர் வீடு, அந்த வீட்டில் இடைகளி ஒரு சின்ன தாழ்வாரம், ஒரு சின்ன சந்து, அதில் போய் நின்று உட்கார்ந்துட்டுருக்கார். மழை விடட்டும் போகலாம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே எம்பெருமானை சேவித்தோம் இல்லையா, அந்த காட்சி பூரா அவர் மனசில் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அற்புதமான காட்சி அப்படி இருந்தது. அங்கே உட்காந்துட்ருக்கார். அந்த சமயத்தில் திருவரங்கன் அந்த திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாளை பார்க்குறதுக்கு இன்னொருத்தர் போனார், பூதத்தாழ்வார். அவர் போய் பெருமாளை சேவித்து விட்டு வெளியில் வர்றாரு. மழை, காற்று, வெளிச்சம் இல்லை. இவர் நின்றுருந்த அதே இடைகளில் போய் அவரும் உட்கார்றார். அங்கே போய் நிற்கும்போது உள்ளே யாரோ இருக்குது தெரியுது. அவர் கேட்குறாரு, உள்ளே வரலாமான்னு. அவர் சொல்கிறது, வாங்க, 2 பேர் படுக்கலாம், ஒருவர் படுக்கலாம், 2 நிற்கலாம், வாங்கன்னு சொன்னார். இவரும் போய் நிற்கிறார். அப்போது பொய்கை ஆழ்வார் அவரும் அதே கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வருகிறார். அதே இடைகளுக்கு போகிறார். உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. வாங்க, 3 நிற்கலாம், ஒருவர் படுக்கலாம், 2 அமரலாம், 3 நிற்கலாம், வாங்க நின்றுக்குவோம். 3 பேரும் நிற்கிறாங்க. அந்த இடைகளில் மழை, எம்பெருமானை சந்தித்து தரிசித்து வந்ததுனால அந்த எம்பெருமானை பற்றிய எண்ணம் அவங்க அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது. அவர்கள் மனம் பூராவும் எம்பெருமானை பற்றிய காட்சி தான் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு இன்னொருத்தர் உள்ளே வர்றது மாதிரி இருக்குது. உங்கள் முதுகுலாம் இடிக்கிற மாதிரி இருக்குது. 3 பேர் நின்றுட்டுருக்காங்க, 3 பேர் நிற்கிற இடம். அப்போ திடீர்னு ஒருத்தர் மேலே இடிக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு தோளில் இடிக்குது, ஒருத்தருக்கு காலில் இடிக்குது. என்னையா நின்றுட்டுருக்கு, திடீர்னு ஏன் இடிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐயா, நான் ஒன்றும் இடிக்கலையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, வந்தது யாருன்னு பார்க்கலாம். தீபம் ஏற்றுங்கள், ஞான தீபம் ஏற்றுங்கள் சொல்லி ஞான தீபத்தை ஏற்றுவதற்காக பாடுகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான பாடல். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி அனடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. அவர் என்ன சொல்றார்? முதல்ல பாட்டு பாடுவார் என்ன சொல்றார்? நான் தீபம் ஏற்றுகிறேன். என்ன தீபம்? எப்படி? உலகத்தை அகல் விளக்காக மாற்றி, கடலை நெய்யாக அதில் ஊற்றி, சூரியனை சுடராக ஒளியாக மாற்றி நான் தீபம் ஏற்றுகிறேன். வையம் தகலியா வார் கடலே நெய்யாக, கடல் எண்ணெய் ஊற்றுன மாதிரி சூரியனை நான் திரியேற்றி வெளிச்சம் காட்டுகிறேன். அவர் பாடினார். அடுத்தவர் பாடினார், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதறியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கினேன் நானருக்கு ஞான தமிழ் புரிந்து நான். அவர் என்ன சொல்ற? அன்பை நான் அகல் விளக்காக மாற்றி, அன்பே தகலியா ஆர்வமே நல்ல சிந்தனை அதை நெய்யாக ஊற்றி, ஞானத்தை அறிவை நான் தீபமாக திரியாக ஏற்றி தீபம் ஏற்றுகிறேன். அவர் தீபம் ஏற்றினார். இந்த 2 பேரும் தீபம் ஏற்றிய பிறகு நாலாவது ஆளாக வந்தது யார் என்பது தெரிந்தது. பொய்கை ஆழ்வார் பாடினார். திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநரவும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் என்று. வந்தது யாருன்னு தெரிஞ்சுதான். கையிலே சங்கு சக்கரத்தோடு எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார்.
திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அவருடைய பொன்மேனியை பார்க்கிறார்கள். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன். அந்த கரிய நிறத்திலும் பெருமாள் காட்சி தருகிறார். அதை பார்த்து அப்படியே புலகாங்கிதம் அடைந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இது ஆழ்வார்கள். இதில் நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோன்னா, வைணவர்கள் பெரும்பாலும் சைவத்தலத்துக்கு போவதில்லை, சைவர்கள் பெரும்பாலும் போவார்கள். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைணவர்கள் பெருமாள் கோயில் தான் போவாங்க பெரும்பாலான பேர், ஒரு சிலர் தான் சைவம் கோயில் போவாங்க. ஆனால் இங்கே எல்லா கோயிலும் இருக்குது, அதனால் இங்கே வந்தால் நீங்கள் தப்பிக்க முடியாது. நம்ம கோவிலில் எல்லா சந்நிதி இருக்குது, தப்பிக்க முடியும். ஆனால் அங்கே எப்படின்னா எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா சைவம் வேறு வைணவம் வேறு, பெருமாள் வேறு சிவன் வேறு. அப்படி இல்லை. அறியும் சிவன் ஒன்று, அறியாத வயல மண்ணு நம்ம சாதாரணமாக நம்ம ஆள் பழமொழி சொல்லி போயிருக்காங்க. இதை ஆழ்வார்களும் பேசுகிறார்கள். சரி, இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை நம் பாடினால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. சும்மா பாடிட்டு இறைவனை பார்த்துட்டு கும்பிடு போட்டு போயிட்டா நமக்கு என்ன நடக்கும், எதுவும் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இன்றைக்கு உளவியல் ரீதியாக நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு ஏன் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னா, இன்றைய உளவியல் அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த வார்த்தையை அல்லது எந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னு இன்றைக்கு உளவியல் துறை பேசுகிறது. நீங்கள் நிறைய அந்த உளவியல் துறை ரீதியான புத்தகங்களை படித்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு உறுதிப்படும். நான் இதெல்லாம் நிறைய படித்ததுனால சொல்கிறேன். ஜெஃப் கெல்லர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஒரு புத்தகம், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், மனப்போக்கு தான் எல்லாமே. நம்முடைய பாடல்கள் இருக்குது, மனமது செம்மையால் மந்திரங்கள் தேவையில்லை. மனத்தை நாம் சரியாக வைத்திருந்தால் தனியாக மந்திரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அதுவே போதும். மனமது செம்மையால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம். அப்போ மனத்தை நாம் சரியாக வைத்திருந்தால் போதும். நீங்கள் ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆழ்மனம், ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு. ஆழ்மனதின் அற்புத சக்தினா என்ன, நம்முடைய மனசில் நீங்கள் எந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களோ, அதை நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதை இன்றைய உளவியல் துறை ஒத்துக்கொள்கிறது. இந்த ஜோசப் மர்ஃபி எழுதிய புத்தகத்தில் இதுதான் சொல்கிறார், நீங்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்லா இருப்பதற்கான எல்லா வேலையும் செய்யும். நீங்கள் நிறைய பேர் கையில் காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒருபோதும் காசு கிடைக்காது, அவங்க பணக்காரர் ஆகவே முடியாது. ஏன் தெரியுமா, அவர்களுடைய எண்ணம் பூராமல் நமக்கு இந்த கடன்காரன் இருக்குது, அந்த கடன் இருக்கான், இந்த கடன்காரன் வந்தால் என்ன பதில், இதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஒருபோதும் காசு கிடைக்காது. எனக்கு வசதியாக இருக்குது, நான் கையில் காசு இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செல்வந்தராக ஆக முடியும். இன்றைக்கு ஆழ்மனம் அப்படிங்கிற அந்த கருத்தை இதை தான் பேசுகிறான். ஜோசப் மர்ஃபி எழுதிய புத்தகம் ஆழ்மனதின் அற்புத சக்தி. அவருக்கு பின்னால் ஒருத்தர் பேசினார், டாக்டர் ஜேம்ஸ் ஜென்சன் அப்படிங்கிறவர், ஆழ்மனதிற்கும் அப்பாற்பட்ட சக்தின்னு. ஆழ்மனதிற்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கருத்தை மனசில் இருத்தி அதன் வழியில் நடந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றும் பேசுகிறாங்க. இன்னொரு புத்தகம் இருக்குது, ரோண்டா பைரன் எழுதுகிற சீக்ரெட், ரகசியம்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நீங்கள் மனசில் ஒரு நினச்சி நான் மருத்துவராக, நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா நான் மருத்துவராகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் மருத்துவராகணும் திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் மருத்துவர் ஆகிவிடலாம். நான் பணக்காரனாகவும் நினச்சிட்டே இருக்கணும், பணக்காரர் ஆகிடலாம். இதைத்தான் எல்லா புத்தகங்களும் பேசுகிறது. இன்றைக்கு உளவியல், இன்றைக்கி ஒன்றும் இல்லை, டாக்டர் எமில் கூவே அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு மருத்துவர் அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அவர் என்ன பண்ணார், நோயாளிகள்லாம் குணப்படுத்தினார். என்ன பண்ணார், நான் நல்லா இருக்கேன் நினச்சிட்டே இருங்க அப்படின்னு எல்லாத்துலேயும் போய் சொன்னார். நோயாளிகள் குணமானார்கள்னு சொல்லி நீங்கள் வரலாறு பேசுகிறது. அப்போது நம்முடைய மனசில் என்ன நினைத்தோமோ அதை செய்யணும்.
இந்த புத்தகங்கள்லாம் நான் தெரிந்து கொண்ட கருத்து என்னன்னா, நீங்கள் என்ன லட்சியம் அப்படிங்கிறத முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். முதல் காரியம் என்ன செய்யணும்? நீங்கள் எதுவாக ஆக வேண்டும்? நான் பெரிய தொழில் அதிபராக ஆக வேண்டும், அப்படியா? உங்கள் லட்சியம் அதுவென்றால் அதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லது நான் மருத்துவராக வேண்டும், உங்கள் லட்சியம் அதுவா? அதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இல்லை நான் பெரிய பேச்சாளராக வேண்டும், நான் அரசியல் தலைவராக வேண்டும், நான் பிரதமராக வேண்டும், நினச்சிக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. இன்னும் முதல்ல என்ன சொல்கிறாங்க? இந்த லட்சியத்தை முதல் முடிவு செய்துங்கள். முதல் நம்பர் 1, முதல் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் எந்த லட்சியம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது, என்னுடைய லட்சியம் நடக்கும் என்று நம்புங்கள். பிலீவ். நீங்கள் எந்த லட்சியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோ அந்த லட்சியம் நடக்கும் என்று நம்புங்கள். 2வது. 3வது, அந்த லட்சியம் உங்களுக்கு நடந்து விட்டது என்று உங்கள் மனக்காட்சியில் நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள். நான் பெரிய வீடு கட்டணும்னு நினச்சிட்டேன். நீங்கள் வீடு கட்டி அதில் கிரகப்பிரவேசம் பண்ணதாக நீங்கள் உன் மனசில் உங்கள் கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கணும். வீடு கட்டியாச்சு, பசுமாடு உள்ளே வந்தாச்சு, எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. உங்கள் மனக்காட்சி படைப்பு 3வது. 4வது, அதை நோக்கி ஒரு சிறு முயற்சியை செய்யுங்கள். 4 தாங்க செய்யணும். உங்களுடைய லட்சியம் எது? 2வது, அந்த லட்சியம் நடக்கும் என்று நம்புங்கள். 3வது, மனக்காட்சி படைப்பு. 4வது, ஒரு சிறு முயற்சி. இந்த 4ஐயும் செய்தீர்கள் என்றால் உங்கள் லட்சியம் நிறைவேறுவதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளுங்கிறான். அவ்வளோதான். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இதை 1000 வருஷத்துக்கு முன்னால் பாவை பாடல் பேசுகிறது. அதுக்காக தான் சொல்ல வரேன். ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா? நம்ம பிரதமர் ஆகணும்னு நினச்சி கூட பெரிய கற்பனை அதான் நடக்கும்னா. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா? ரங்கநாதனைத்தான் மனம் முடிப்பேன். எவ்வளவு பெரிய லட்சியம்! சாதாரண காரியமாங்கது. ஒரு பெண் இறைவனை திருமணம் முடிப்பேன்னு சொல்லி தன்னுடைய லட்சியத்தை எடுத்துக்கொண்டால், முதல் லட்சியம் எவ்வளவு பெரிய உயர்ந்த லட்சியம்! முதல் லட்சியம் எடுத்தாச்சு. அது நடக்கும் என்று நம்பினால், நான் ரங்கநாதனை திருமணம் செய்து தீருவேன் நம்பினால். 3வது, மனக்காட்சி படைப்புன்னு சொல்றோம்ல. வாரணமாயிரம் சூலவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் புரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழினான். என்ன தோழினான்னு பண்றா? ஆண்டாள் நாச்சியார் தனக்கும் ரங்கநாதனுக்கும் கல்யாணம் நடக்கிறதாக கற்பனை செய்கிறாள். மனக்காட்சி படைப்பு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாம நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம்பற்ற கனா கண்டேன் தோழினான். கையை பிடிச்சிட்டு மணமேடைக்கு ரங்கநாதன் கூட்டிக்கிட்டு போகிற இந்த காட்சியை யாரால நினைச்சு பார்க்க முடியும்? ஆண்டாள் நாச்சியார் நினைச்சா. இதையெல்லாம் நினைத்து அந்த காட்சி நடக்கும் என்று நம்பி ஒரு சிறு முயற்சியை செய்தால், ரங்கநாதனை திருமணம் செய்தால், எவ்வளவு பெரிய லட்சியமானாலும் அந்த லட்சியம் நிறைவேறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பாவை பாடி. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான பொருள், ரங்கநாதனை திருமணம் செய்யும்போது அந்த உதடுகள் எப்படி இருக்குமா, எப்படி கற்பனை செய்திருக்கிறார், அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே புல்லரித்து போகிறது. இந்த மாதிரி காட்சியை நீங்களும் செய்தால் உங்களுடைய லட்சியங்களை எட்ட முடியும் என்று பாவை பாடல் நமக்கு காட்டுகிறது. அதனால தான் பாவை பாடல்களை 30 நாளும் மார்கழி மாதத்தில் வந்து பாடினீங்கன்னா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே. இதை நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரியான பாடல் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு பெண் தன் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய மனக்காட்சி படைப்பை மேற்கொண்டிருக்கிறாள்ங்கிறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. ரங்கநாதனுடைய வாயை சுவைத்தால் எப்படி இருக்குங்கிற எவ்வளோ பெரிய கற்பனைங்க. கற்பூரம், அந்த வாயை சுவைத்தால் அதில் கற்பூரம் வாசம் வருமா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ தாமரைப்பூ வாசம் வருமா? மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றும் விருப்புற்று, இதெல்லாம் யார்கிட்ட கேட்டால் தெரியும்?
எப்போதும் பரந்தாமன் கை வாயில் என்ன இருக்கும்? சங்கு. போர் நடக்கிறான்னு சரி, போரை முடிக்கணும்னு சொல்லி சங்கு ஊதுருக்கும். சங்குக்கு தானே தெரியும். சங்குகிட்ட போய் கேட்குறாளாம், நீங்கள் தானே அவன் வாயில் எப்போவுமே இருக்கிற, அவனுடைய உதட்டில் கற்பூர வாசம் வருமா, தாமரைப்பூ வாசம் வருமா, என்ன வாசம் வரும் அப்படின்னு நீ சொல்லுன்னு சொல்லி தன்னுடைய காட்சியை, தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய மனக்காட்சி படைப்பை ஆண்டாள் நாச்சியார் மேற்கொண்டார். அந்த மனக்காட்சி படைப்பின் மூலம் அவர் ரங்கநாதனை அடைந்தார் என்ற காட்சியை நாம் பார்க்கும்போது நம்முடைய லட்சியங்களை நம்மாலும் வெல்ல முடியும் என்ற கருத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.